Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Carnot engine. Okay. So Carnot engine பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு heat engine எடுத்துக்குவோம். ஒரு heat engine operating between two temperatures. So first என்ன பண்ணனும்னா ஒரு heat engine எடுத்துக்குவோம் operating between a hot reservoir and a cold reservoir. So இங்க பாருங்க first என்னது hot reservoir at a temperature T1 வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு engine cold reservoir at temperature T2. Okay, so heat engine. So நான் என்ன பண்றேன் ஒரு heat engine எடுத்துக்கிறேன் operating between என்னது two temperatures. அதாவது between hot reservoir and cold reservoir at என்னது two different temperatures T1 and T2. எனக்கு இந்த engine எனக்கு ஒரு ideal engine-ஆ வேணும். எனக்கு என்னது ideal engine. அப்படினா என்னது 100% efficiency. ஓகேவா? வேணும்னா என்ன பண்ணனும்? இந்த இன்ஜின் எப்படி இருக்கணும்னா it should be என்னது reversible heat engine-ஆ இருக்கணும். அப்பனா தான் அது ஒரு ஐடியல் இன்ஜினா இருக்கும். reversible heat engine-ஆ இருக்கணும்னா எனக்கு அதுல இருக்கிற process பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? quasi static process-ஆ இருக்கணும். அதுல இருக்கிற process-ல என்ன இருக்கணும்? quasi static process-ஆ இருக்கணும். அப்படினா என்னது? என்ன சொல்றானா there should not be finite temperature difference. So temperature difference இருக்க கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருந்தா என்னால என்னது ஹீட் இன்ஜினை ஐடியல் இன்ஜினா பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ கார்னாட் இன்ஜின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இதான் பாருங்க. சோ கார்னாட் இன்ஜின் சோ எனக்கு கார்னாட் இன்ஜின் அப்படின்னா என்னன்னா any reversible heat engine operating between two temperatures. இதான் எனக்கு கார்னாட் engine. So any reversible heat engine, okay, so any reversible heat engine operating between two temperatures தான் என்ன சொல்றோம்? கார்னாட் engine அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜினில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் என்னென்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஹீட் சப்ளைடு அதே மாதிரி என்னது ஹீட் சப்ளைடு அதே மாதிரி ஹீட் ரிஜெக்டட். ஓகே, ஹீட் சப்ளைடு வேணா இங்கே தெரியும் ஹாட் ரிசர்வாயரில் ஹீட் சப்ளைடு, இங்கே ஹீட் ரிஜெக்டட். ஹீட் சப்ளைடும் ஹீட் ரிஜெக்டடும் எப்படி இருக்கணும்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஏன்னா இந்த இது பாசிபிள் ஆகும்னா இந்த ஐடியல் இன்ஜின் ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் எனக்கு பாசிபிள் ஆகுனா இதில் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? அதில் ஹீட் சப்ளைடு ஹீட் ரிஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஷுட் டேக் பிளேஸ் என்னது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதை என்ன சொல்றானா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ஹீட் சப்ளைடு ஹீட் ரிஜெக்டட் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பாருங்க எனக்கு ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் தெரியும் நம்மளுக்கு. ஸோ T1 to T2 அதே மாதிரி T2 to T1 இந்த சைக்கிள் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இது எனக்கு பாசிபிள் ஆகணும்னா அதே மாதிரி இந்த சைக்கிள் T1 to T2 அதே மாதிரி T2 to T1. ஸோ திரும்பியும் எனக்கு இந்த சைக்கிள் ஃபாலோ ஆகணும்னா இது பாசிபிள் ஆகணும்னா இட் ஷுட் பி என்னது டேக்கன் அண்டர் என்ன ப்ராசஸ்னா பார்த்தீங்கன்னா அண்டர் அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்ல இருந்தால் தான் எனக்கு இது பாசிபிள். ஓகே, அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இது தவிர வேற எந்த ப்ராசஸாக இருந்தாலும் ஓகே அடியபேட்டிக் ப்ராசஸ் தான் பண்ணணுமா? வேற எந்த ப்ராசஸாக இருந்தாலும் என்ன எனக்கு நிறைய சீரீஸ் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராப்பர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெயின்டைன் பண்ண முடியும். ஏங்க அடியபேட்டிக் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா அதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ. எனக்கு என்னது ஹீட் சப்ளையோ இல்லை ஹீட் ரிஜெக்டடோ கிடையாது. எனக்கு Q = 0. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிஷனில் என்னால் ஈஸியாக அந்த சைக்கிளை
ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கார்னாட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹீட் சப்ளைடு ஹீட் ரிஜெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதுக்கு என்ன ப்ராசஸ் பேர், ஐசோதெர்மல் ப்ராசஸில் நடக்கணும். அதே மாதிரி இந்த சைக்கிள் எனக்கு ப்ராப்பராக நடக்கணும், டெம்பரேச்சர் ப்ராப்பராக வரணும்னா வந்து should be taken under என்னது, அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான், ஏன்னா எனக்கு Q = 0, அதனால் என்னால் ஈஸியாக இது ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மள ஃபர்ஸ்ட் பேசிக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை வச்சு இந்த ப்ராசஸை வச்சு ஒரு சைக்கிள் ஃபாலோ ஆகுது. ஓகே, அந்த சைக்கிளுக்கு பேர் என்னது, we call it as கார்னாட் சைக்கிள். ஸோ இந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி ஒரு சைக்கிள் ஃபாலோ ஆகுது. அந்த சைக்கிளுக்கு பேர் என்ன வந்து கார்னாட் சைக்கிள். இந்த கார்னாட் சைக்கிள் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ கார்னாட் சைக்கிள்னால என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் followed by, பாருங்க அப்படியே followed by adiabatic expansion. ஓகே, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் adiabatic எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி அடுத்து என்னன்னா வந்து isothermal compression followed by என்ன சொல்லலாம் பாருங்க, adiabatic compression. இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம், அதுதான் வந்து கார்னாட் சைக்கிள் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது, நம்ம இதை வந்து பிவி டயக்ராம் வச்சு பார்த்துடலாம். ஸோ பிவி டயக்ராம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. So PV diagram. So pressure volume diagramல so initially பாருங்க எனக்கு வந்து என்னது, first என்னது isothermal expansion adiabatic expansion followed by isothermal compression adiabatic compression. So initially எனக்கு இங்க இருக்கு. so வந்து ஒரு gas, அதோட கண்டிஷன் பாருங்க, pressure volume temperature P1 V1 T1 அப்படின்னு இருக்கு நமக்கு. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அடுத்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஐசோதெர்மலாக என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ்பான்ஷன்னாவே வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ எனக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு, எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து P2 V2 T1. ஸோ டெம்பரேச்சர் எனக்கு அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்னது, adiabatic expansion. ஸோ இங்கேருந்து அதே திரும்பி என்னது எக்ஸ்பான்ஷன், அகெயின் ப்ரெஷர் ரெடியூசஸ், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னது P3 V3 adiabatic. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல். இந்த இடத்துல வந்து இது என்னது, இது வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனு. இந்த இடத்துல வந்து adiabatic expansion. ஓகே, ஸோ எனக்கு என்னது P2 V2 T2 வந்து எனக்கு என்னது T1லேருந்து P3 V3 T2க்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் T1 to T2. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நடக்கும். எப்படிங்கிறத ரைட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எனக்கு வந்து சிலிண்டர், இதை பிஸ்டனாக ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி என்னன்னா வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆகிறனால வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ கண்டினியூஸாக நடக்குது பாருங்கள், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்போ என்னது, அந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு இன்சுலேட்டடாக இருக்கும். ஸோ இன்சுலேட்டட் சர்ஃபேஸில் எனக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒரே ப்ராசஸ் தான், ஒரே அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக நடக்குது. ஐசோதெர்மல் அப்படியே ஃபாலோட் பை அடியபேட்டிக். இதான் வந்து என்னது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபாலோட் பை அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, we have ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இப்போ அதே பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் அப்போ குறையும் எனக்கு. ஸோ ப்ரெஷர் அதிகமாகும், வால்யூம் வந்து எனக்கு கம்மியாகும், அதே மாதிரி டெம்பரேச்சர் அதே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து இட் ரீச்சஸ் டு நியூ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் P4 V4 அண்ட் T2 தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நடந்த ப்ராசஸ் பேர் என்னது ஐசோதெர்மல்
கம்ப்ரஷன். ஐசோதர்மல் கம்ப்ரஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னது அடுத்து இருக்க ப்ராசஸ் பேர் என்னது? அடியபேட்டிக் கம்ப்ரஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் கம்ப்ரஷன். ஸோ பாருங்க, T1ல ஆரம்பிச்சு T1லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எனக்கு பாசிபிளாக இருக்குன்னா என்னது? இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபாலோ ஆகணும். ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், ஐசோதர்மல் கம்ப்ரஷன் அண்ட் அடியபேட்டிக் கம்ப்ரஷன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? ஐசோதர்மல் கம்ப்ரஷன். சரி, நான் கம்ப்ரஸ் பண்ணுது. இங்கே ஒரு கேஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்குவோம். என்ன பண்ணுறோம்? கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஐசோதர்மல் கம்ப்ரஷன் அண்ட் ஃபாலோட் பை என்னது? அடியபேட்டிக் கம்ப்ரஷன். ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எனக்கு கண்டினியூஸாக நடக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது? சைக்கிள் ஃபாலோடு. ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், ஐசோதர்மல் கம்ப்ரஷன், அடியபேட்டிக் கம்ப்ரஷன். இதான் வந்து என்னது? ஃபாலோட் இன் கார்னாட் சைக்கிள். ஸோ இப்படி நடந்தால் வந்து என்னது? ஸோ இனிஷியல் ஸ்டேஜை ரீச் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து சைக்கிள் ஃபாலோட் இன் கார்னாட் இன்ஜின். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஸோ இதான் சொல்லியாச்சு, இந்த ப்ராசஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஃப்ரம் திஸ் இப்போ கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி என்னது? சரி, ரைட், ஓகே. இந்த இதை வச்சு என்ன சொல்லுவோம்? கார்னாட் இன்ஜின், சரி, கார்னாட் சைக்கிள் பற்றி பேசிட்டோம். இப்போ கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி. ஸோ வாட் இஸ் த எஃபிஷியன்சி? எஃபிஷியன்சி என்ன சொல்லுவோம் நம்ம? ஸோ ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. இதான் நமக்கு தெரியும். ஸோ பேசிக்காக என்ன ஹீட் இன்ஜினுக்கு என்ன எஃபிஷியன்சியோ அதே தான் இங்கே இருக்கும். W என்னது? Q1 minus Q2 by Q1 which is equal to 1 minus Q2 by Q1. In terms of temperature மாற்றி எழுதணும்னா 1 minus T2 by T1. ஸோ இதான் என்னது? எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின். ஓகே, ஜென்ரலாக நம்மளுக்கு இதை நம்ம சொல்லியாச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் எடுத்து என்னன்னா வந்து whether Carnot engine is possible. Okay, it is possible. என்னோட ஆன்சர் என்னன்னா நோ. ஏன்? why? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்கானா வந்து இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு டிசிபேஷன் எஃபெக்டே இருக்கக்கூடாது. அதாவது வந்து இப்போ நான் அந்த பிஸ்டன் மாதிரி மூவ் பண்ணல, ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் ஃப்ரிக்ஷனே இருக்கக்கூடாது, ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது என்னது? நாட் பாசிபிள். ஓகே, அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதுவும் வந்து என்னது? நாட் பாசிபிள். கண்டிப்பாக ஒரு டெம்பரேச்சர் பொட்டென்ஷியல் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால் எனக்கு இதுவும் பாசிபிள் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து எனக்கு தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஐசோதர்மல்ங்கிறது எனக்கு என்னன்னா வந்து ஐசோதர்மல் அப்படிங்கிறது எனக்கு ஸ்லோ ப்ராசஸ். ஓகேவா? அதே மாதிரி அடியபேட்டிக் அடுத்து பாருங்க, எனக்கு அடியபேட்டிக் அப்படிங்கிறது எனக்கு வந்து இட் இஸ் அ ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஸ்லோ ப்ராசஸ், அதே மாதிரி என்னது? ஃபாஸ்ட் ப்ராசஸ். எப்படி சைமல்டேனியஸ்லியாக வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் கண்டிஷன் நடக்க முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் மூமெண்ட்டை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டுருக்கு, திடீர்னு வேகமாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னன்னா ரொம்ப மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு 100 மீட்டர் ரேஸில் வேகத்தில் ஓடணும்னா கண்டிப்பாக முடியுமா? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, ஸோ ஸ்லோ ஃபாஸ்ட் ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து எனக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் அப்படி பண்ணால் தான் என்னது எனக்கு இந்த ஐடியல் கேஸ் கொண்டு வர முடியும். ஆனால் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ இதான் வந்து ரீசன் எனக்கு கார்னாட் என்ஜின் வந்து இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து எனக்கு இன்னொரு டேர்ம் என்னென்னா, சரி ரைட், ஓகே, இது வந்து சரி பாசிபிள் இல்லை ரைட்டு, அப்புறம் ஏன் இதை பற்றி படிக்கிறோம் நம்ம? பட்டு கார்னாட் என்ஜின் பற்றி தெரியும், இதோட எஃபிஷியன்சி 100% இருக்கும் அப்படின்னு. ஸோ பட் என்னன்னா வந்து இதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கோம்,
நம்ம செய்யக்கூடிய இன்ஜின், நம்ம ஹீட் இன்ஜின் வந்து கார்னாட் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இது நடக்காது, ஆனால் இதை பெஞ்ச் மார்க்காக வச்சு நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஜினை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பேஸ் பண்ணி ஏன் கார்னாட் இன்ஜின்னா இதை கண்டுபிடிச்சது பேர் கார்னாட்டு, அதனால் கார்னாட் இன்ஜின் வச்சுருக்கோம். ஸோ அவர் ஒரு தியரம் கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, we have Carnot theorem. Carnot theorem. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து any heat engine operating between two temperatures the efficiency cannot be more than a reversible heat engine. ஸோ முதல் பாயிண்ட் இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ எனி ஹீட் இன்ஜின், எந்த ஹீட் இன்ஜினாக எடுத்துக்கோங்க, 2 டெம்பரேச்சர் நடுவில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிசர்வாயர் ஒர்க் பண்ணுன்னா அதோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜினோட கண்டிப்பாக வந்து என்னது எனக்கு அதிகமாக இருக்காது. ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் தான் எனக்கு அதிகம், அதுக்கு மேலே போக பாசிபிளே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே தியரம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி என்ன சொல்லலாம் பாருங்க, does not depend on the nature of the working substance. ஸோ எந்த சிஸ்டம், எந்த ஃப்ளூயிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்காது. வாட் எவர் மேபி த நேச்சர். ஓகே, எனக்கு வந்து கார்னாட் இன்ஜின் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. does not depend on the nature of the working substance. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது கார்னாட் தியரத்தில் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃப்காக, ஓகேவா. ஸோ இந்த ப்ரூஃப்காக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட். ஸோ ப்ரூஃப். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ரிசர்வாயர் இருக்குது அட் டெம்பரேச்சர் T1. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் இன்ஜின் பார்த்துக்கோங்க, இட் இஸ் இர்ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின். அதே மாதிரி ஹீட் ரிலீஸ் பண்ணது இன்னொரு ரிசர்வாயர் அட் டெம்பரேச்சர் T2. ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் ஹீட் Q1 கொடுக்குறேன், இங்கே போகுது ஹீட் இன்ஜின், இங்கேருந்து Q2 ரிலீஸ் ஆகுது, அந்த Q2 இங்கே போகுது. ஸோ இதை நெட்வொர்க் எப்படி போட்டிருக்காங்கன்னா அடுத்து இதே மாதிரி ரிவர்ஸில் we have a refrigerator. நான் பாருங்க ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டர். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஹீட் வந்து அகைன் என்னது இங்கே Q2ங்கிறது சப்ளை ஆகுது. ஸோ இது என்னது ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டர். அகெயின் இட் கோஸ், இங்கே என்னன்னா அகெயின் இந்த Q1 சப்ளை ஆகுது. ஸோ இந்த கனெக்ஷன் பாருங்க. ஸோ அட் டெம்பரேச்சர் T1லேருந்து இந்த ரிசர்வாயர்லேருந்து எனக்கு ஹீட் சப்ளை ஆகுது, Q1ங்கிற ஹீட்டு. ஸோ அந்த ஹீட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்குது ஹீட் இன்ஜின். அதில் ஒரு வேலை நடக்குமா, அந்த ஒர்க்கை வந்து என்னது இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த வித சிஸ்டம் லாஸுமே உங்களுக்கு என்னது அட்மாஸ்பியருக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ Q1 ஹீட் இன்ஜினுக்கு போகுது, இதுலேருந்து ஒரு ஹீட் ரிலீஸ் ஆகுது Q2. அந்த Q2 அப்படியே என்ன பண்ணுறோம், ரெஃப்ரிஜிரேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் நம்ம. ஸோ அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அந்த ஹீட்டு வந்து எடுத்துக்கிட்டு இங்கே என்னது இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வேலை செய்யறதுக்கு தேவையான ஒர்க்கு வந்து ஹீட் இன்ஜின்ல எடுத்துக்குது. அந்த வேலை செஞ்சு என்னது Q1ங்கிற ஹீட்டை வந்து நம்மளுக்கு சரௌண்டிங் கொடுக்குது. அந்த Q1 திரும்பியும் இட் இஸ் சர்க்குலேட்டட் அகெயின். ஸோ உங்களுக்கு எந்த லாஸுமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து எனக்கு ஐடியலாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு. பட் இது பாசிபிளா இல்லை. ஏன், ஏன்னா வந்து இது இர்ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின். இந்த ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி இந்த ரிவர்சிபிளோட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து இதுக்கு வேலை கொடுக்க முடியும். சரிங்களா. இப்போ இவன் சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த இர்ரிவர்சிபிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின் இதோட எஃபிஷியன்சி இந்த ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டரோட அதிகமாக இருந்தால் தான் எனக்கு இது நடக்கும். ஆனால் கார்னாட் தியரம் படி என்ன சொல்லியிருக்காங்க, ரிவர்சிபிள் இன்ஜினோட வேறு எதுவுமே வந்து என்னது எஃபிஷியன்சி அதிகமாக கிடையாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின், இது ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜிரேட்டர்.
ஓகே, ஸோ எனக்கு இந்த irreversible எஃபிஷியன்சி எனக்கு அதிகமாக இருக்காது when compared to the reversible. ஸோ it is against the Carnot theorem. ஸோ against the Kelvin Planck ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு it is not at all possible. ஸோ Carnot theorem வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு. எஃபிஷியன்சி cannot be more than a reversible heat engine. ஆனால் இந்த இடத்துல இப்படி இருந்தால் தான் இது நடக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இது வந்து என்னது, இந்த சிஸ்டம் நடக்க வந்து பாசிபிளே கிடையாது. ஓகேவா, ஸோ இதான் வந்து the proof for Carnot theorem. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா வந்து கார்னாட் இன்ஜின்னா என்ன, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஓகேவா, அதே மாதிரி வந்து அது ஏன் பாசிபிளாக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கார்னாட்டுங்கிறவங்க என்ன தியரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதோட ப்ரூஃபை பற்றி நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.